Hi guys. என்ன ரொம்ப நாளா சேனல் பக்கம் ஆளே காணோம்னு நினைக்காதீங்க. இனிமே ரெகுலரா வீடியோஸ் வரும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஹிடன் லவ் டிராமா மேபி இந்த வீக்குள்ள நம்ம மிஸ்டர் எக்ஸ்பிளைனர் சேனல்ல அப்லோட் ஆகும். அதை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போற டிராமாவும் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணதுதான். டிராமாவோட பேரு பிசினஸ் ப்ரொபோசல். அவங்களுடைய பாஸ்னே தெரியாம நம்ம ஹீரோயின் அவங்கிட்ட போய் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டு ஒரே ஆபீஸ்ல இருக்க அந்த ஸ்ட்ரிக்டான பாஸ் நம்ம ஹீரோயின் எப்படிலாம் அவாய்ட் பண்றாங்க, எப்படிலாம் சமாளிக்கிறாங்க. இவங்களுக்கு நடுவில் இன்னும் ரெண்டு பேருடைய லவ் ஸ்டோரி, ஃபேமிலி, ரொமான்ஸ், காமெடின்னு இந்த டிராமாவே ரொம்ப ஃபன்னா போகும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போயிடலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஏர்போர்ட்ல நடக்கிற ஒரு விஷயத்தை தான் காட்டுறாங்க. அங்க நின்றுட்டு இருக்கவங்க எல்லாருமே ஆப்போசிட்ல ஒரு பர்சன் நடந்து வரான். அவனை தான் அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. நடந்து வர்ற அந்த பர்சன் வேற யாரும் இல்ல, அவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. பேரு காங்டே. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. ஒர்க் விஷயத்துல எக்ஸ்கியூஸே கிடையாது. அவன் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சும்மாவே முறைச்சிட்டு நடந்து வரான். அப்ப கரெக்டா ஆப்போசிட்ல நடந்து வர்ற ஒரு பொண்ணு போன்ல பேசிக்கிட்டே வந்து இவன் மேல தெரியாம இடிச்சுட்டு அவங்க கையில வச்சிருக்க காஃபி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி கோவமா இவனை திட்டலான்னு திரும்பி பாக்குறாங்க. அவங்க காங்டேவோட ஃபேஸை பார்த்ததுமே எதுவும் பேச முடியாம அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுடுறாங்க. அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், அதனால இந்த பொண்ணால அவன் எதுவும் திட்ட முடியல. சாரி, என்ன மன்னிச்சிருங்க, இந்த மிஸ்டேக் ஏமலதான்னு சொல்லி அப்படியே மாத்தி பேசிட்டு இருக்காங்க. பதிலுக்கு அவன் எதுவுமே பேசாம அப்படியே அங்க இருந்து போயிடுறான். அந்த பொண்ணுக்கும் ஒன்றும் புரியல, என்ன இவன் அசால்ட்டா நம்மள கண்டுக்காம இங்க இருந்து போயிட்டான் அப்படின்னு. பக்கத்துல அவங்க கிட்ட யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேக்குது. அப்படியே திரும்பி பார்த்தா இன்னொருத்த வந்து நிக்கிறான். கண்ணாடி போட்டுட்டு இருக்கான்ல, இவனோட பேரு செசங். இவன் காங்டேவோட செக்ரட்டரி. சொல்ல போனா அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இவனும் பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கான்னு அந்த பொண்ணு இப்போ எதுவும் பேச முடியாம தான் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காங்டே அந்த இடத்துல இருக்க ஒரு பேனரை பாக்குறான். இந்த பேனர்ல இருக்கிறது யாரு? இந்த இடத்துல நான் ஒரு மாடல்ல தானே நடிக்கிறதுக்கு செலக்ட் பண்ணிருந்தேன். இவன் எதுக்கு இதுல நடிச்சிருக்கான்னு கேட்க செக்ரட்டரி அவங்க கிட்ட சொல்றான், இது எல்லாமே இந்த பார்க்கோட வேலை தான். அவனோட ரிலேஷன் தான் இந்த பையன், அதனாலதான் அவனை நடிக்க வச்சிருக்கான்னு சொல்ல காங்டேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பிசினஸ் விஷயத்துல தேவையில்லாம எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நமக்கு டிராமாவோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்களோட பேரு ஹரி. அவங்க இப்ப சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு கெட்டப்ல ஃபிஷ் எல்லாம் வச்சு ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது அவங்க அப்பா அம்மாவோட ரெஸ்டாரண்ட் தான். ஃப்ரீ டைம்ல நம்ம ஹரி இங்க தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க ஆபீஸ்ல இருந்து கால் வந்தது. இந்த வேலையெல்லாம் வேக வேகமா முடிச்சுட்டு அவங்களுடைய கோவர்க்கர்ஸ் பாக்குறதுக்காக வேகமா ஓடி போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஃபிஷ் ஸ்மெல் தான் வருது நம்ம ஹரி மேல இருந்து. கடைசி அவங்களோட டீமை போய் அவங்க மீட் பண்ணி பேசும்போது அவங்களோட ஹெட் கூட அவங்களை பாராட்டி தான் பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நீ ஃபுட்லாம் வச்சு ஏதோ புதுசா கண்டுபிடிக்க ட்ரை பண்ற போல இருக்கு, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு. ஆக்சுவலா இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க கம்பெனியோட சிஇஓ தான் வந்து எல்லாரும் முன்னாடியும் பேச போறாரு அப்படின்னு. அந்த சிஇஓ இது வரைக்கும் யாருமே சரியா பார்த்தது இல்ல போல இருக்கு. டீம்ல இருக்கிறவங்க அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவர் பாக்குறதுக்கு அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி ஹேண்ட்ஸமா இருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி இவங்க பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருக்க ஒரு வயசான ஆளை காட்டுறாங்க. ஒயிட் கோட் எல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்காருல்ல, இவர் தான் இந்த கம்பெனியோட சேர்மன். சிஇஓ இவருடைய பேரன் தான். அவர் அப்படியே நடந்து வந்து ஸ்டேஜ்ல ஏறி பேச ஆரம்பிச்சது எல்லாரும் அவரை தான் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு. ஆனா இவன் சிஇஓ கிடையாது, நம்ம செக்ரட்டரி செசங் தான். இவன் பேசுறதெல்லாம் கேட்டப்பறம் தான் அங்க இருக்கிறவங்களுக்கே புரியுது இவன் சிஇஓ இல்ல செக்ரட்டரி அப்படின்னு. நல்லா கவனிங்க இங்க இருக்கவங்களாம். உங்க சிஇஓக்கு இப்படி எல்லாம் வந்து எல்லாரும் முன்னாடியும் பேசி டைம் வேஸ்ட் பண்றதுலாம் சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் அவருக்கு பதிலா நான் இங்க பேச வந்திருக்கேன். சீக்கிரமே அவர் உங்ககிட்ட இன்ட்ரோ ஆகிறதா சொல்லியிருக்காரு. இப்படி இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சேர்மனால பொறுமையா இருக்க முடியல. அவர் டென்ஷன் ஆகி இங்க இருந்து எழுந்து போயிடுறாரு. இவருடைய பேரன் காங்டே ஸ்டேஜ்ல வந்து எல்லாரும் முன்னாடியும் பேசாம இருக்கிறதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹரி ஒரு பக்கம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல, நம்ம சிஇஓ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனா தான் இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து கால்ஃப் விளையாடிட்டு இருக்காங்க ஒரு கிரவுண்ட்ல. தலையில ஒயிட் கலர் கேப் போட்டிருக்காங்க. இவனோட பேர் தான் பார்க். இவன் ஒரு சீனியர், நம்ம காங்டேவோட கம்பெனில தான் ஒர்க் பண்றான். ஏதாவது ஒர்க்னா யார்கிட்டயுமே ப்ராப்பரா சொல்லாம அவன் இஷ்டத்துக்கு எடுத்து முடிவு பண்றது, இவனோட ரிலேஷன் இவனுக்கு நல்லா தெரிஞ்சவங்களை மட்டும் சரியா ட்ரீட் பண்றது, இந்த மாதிரி வேலையில தான் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சிஇஓவை இவனை தான் ஆக்கணும்னு சொல்லி எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இவன் கூட இருந்தவங்களாம். ஆனா காங்டே அதுக்குள்ள கம்பெனிக்கு வந்துட்டான். அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் வந்திருக்கான். ரொம்ப தூரத்துல நின்று இந்த கால்ஃப்ல ஒரே அடிதான். இந்த பார்க்கவனுடைய டீம்ல இருக்கவங்களும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி எதுவும் ஸ்கோர் பண்ணிருக்க மாட்டாங்க. அவன் ஒரே அடிதான் அடிக்கிறான், அதுவும் கரெக்டா பாயிண்ட் ஸ்கோர் பண்ற மாதிரி. யார் இவ்வளவு தூரத்துல இருந்து அக்யூரேட்டா அடிச்சிருக்கான்னு தெரியல. எல்லாருமே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அவனும் நடந்து வரான். அப்புறம் தான் பார்க்கே தெரியுது வந்திருக்கிறது காங்டே அப்படின்னு. என்னமோ ஸ்வாட் எடுத்துட்டு வர்ற மாதிரி அந்த கால்ஃப் ஸ்டிக்கை ஷோல்டர்ல வச்சு தூக்கிட்டு வரான். இவனை பார்த்ததுமே பார்க் எதுவுமே பேசாம சைலண்ட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் பேசுறது எல்லாமே வந்தான். பார்க், நான் உங்களை தேடி தான் வந்தேன். நீங்க பல வருஷமா கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீங்க பண்றது சில விஷயம் சரியானது இல்ல. நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுச்சோ அது எல்லாத்தையுமே நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இனிமே அப்படி நடக்காது. அதுக்கு தானே இப்ப வந்திருக்கேன். இப்படி மாச டைலாக் பேசிட்டு இவங்க இருந்து நடந்து போயிடுறானா பார்க்கும் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சும்மா இவங்க சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்க பக்கத்துல இருக்கிற பைப்ல ஃபுல்லா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருது. பேசின பேச்சுக்கு ஃபுல்லா மொத்த கேங்கும் தண்ணியில நனைஞ்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நமக்கு ஹரியோட டீம்ல நடக்கிறது தான் காட்டுறாங்க. அவங்க டீம் ஹெட் வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு ஹரியோட பர்த்டே. நான் ரெஸ்டாரண்ட்லாம் புக் பண்ணிட்டேன். நம்ம ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அங்க போய் சாப்பிடலாம்னு சொல்றாங்க. சந்தோஷமா நம்ம ஹரியும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. மின் அப்படின்ற ஒரு பையன் கிட்ட இருந்து. அந்த மின் யாருன்னா அவங்க கூட யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு பையன். காலேஜ் டைம்ல இருந்தே நம்ம ஹரிக்கு அந்த மின்ன பிடிக்கும். இன்னைக்கு லேட் பண்ணாம சீக்கிரம் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன் மெசேஜ் பண்ணிருக்கானா. இதை பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு தான் நம்ம பர்த்டேன்ற விஷயம் மின்னுக்கு தெரிஞ்சிருச்சா என்ன?
கண்டிப்பா நம்மள விஷ் பண்றதுக்காக தான் கூப்பிடுறான் போல இருக்கு அப்படின்னு உங்க ஹெட் கிட்ட பேசி புரிய வச்சு பர்மிஷன் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க தனியாவே. ரெஸ்டாரண்ட் நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னு தெரியும், தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் உங்க கூட வரேன், இப்ப நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹரி ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. அவங்க பர்த்டேக்கு தான் விஷ் பண்றாங்க. அந்த பொண்ணோட பேரு ஜின்யாங். இப்ப அவங்க அந்த பையன் முன்னதான் மீட் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் பதிலுக்கு ஜின்யாங், நீங்க 2 பேரும் என்ன திடீர்னு தனியெல்லாம் மீட் பண்றீங்க? எனக்கு தெரிஞ்ச மின்னு இன்னைக்கு உன்னை ப்ரப்போஸ் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம 3 பேருமே ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் கையில ஒரு பிரசன்ட் எடுத்துட்டு வந்திருந்தா அது கண்டிப்பா உனக்கு தர்றதுக்காக தான் இருக்கும், ஏன்னா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது இல்ல அப்படின்னு ஜின்யாங் பாட்டுக்கு நடந்ததெல்லாம் கெஸ் பண்ணி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹரிக்கும் ஜின்யாங் சொன்ன மாதிரி நடந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாகிடுது. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு இன்னொரு பக்கம் காங்டேவை தான் காட்டுறாங்க. இப்பதான் அவனுடைய வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கான் போல இருக்கு. செக்ரட்டரி கிட்ட பேசிக்கிட்டு லிஃப்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லிஃப்ட் டோர் ஓபன் ஆகுது. ஆனா உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, சேர்மன், இவனுடைய தாத்தா தான். காங்டே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து என்ன நேர்ல மீட் பண்ணல, அந்த ஈவென்ட்ல கலந்துக்கல, அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரும் முன்னாடி வந்து நீ தான் CEO அப்படின்றது ப்ராப்பரா சொல்லி இருக்கணும். இவனும் பதிலுக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். இதே நேரம் சேர்மேனுக்கு அந்த பார்க்கிட்ட இருந்து தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இவர் காங்டே கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேச போறாரு. அதனால அவனுடைய கால் அட்டன் பண்ணாம இவனுக்கு ஒரு வேலையே இல்ல, தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லி அந்த போனை வச்சுட்டு காங்டே கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. காங்டே, இப்ப நான் அவங்க கிட்ட சொல்ல போற அந்த ப்ராஜெக்ட் நீ தான் எனக்கு சரியா கம்ப்ளீட் பண்ணி தந்தாகணும். இவனும் ஆர்வமா கிட்ட வந்து அது என்னன்னு சொல்லுங்க, நான் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்றேன்னு சொல்றான். அப்புறம் தான் அவனுடைய தாத்தா சொல்றாரு, அது வேற ஒண்ணும் இல்ல, மேரேஜ் ப்ராஜெக்ட் அப்படின்னு. காங்டேக்கு புரிஞ்சிருந்தா அவனுடைய தாத்தா இப்ப அவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காருன்னு. நம்ம செசங்கு தான் புரியல. அவன் என்ன பண்றான், சேர்மன் கிட்ட போய் மேரேஜ் பத்தி எல்லாம் பேசுறீங்க, யார் உங்களுக்கான்னு கேட்கறான். சேர்மன் அவனை பிடிச்சி திட்டிட்டு, நான் என்ன பத்தி பேசல, என் பேரன் காங்டேவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இவர் அந்த டாபிக் ஆரம்பிச்சாலே சரி நம்ம காங்டே ஏதாவது ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு, நான் என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்றான். காங்டே, நீ ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு டிலே பண்றதுன்னு எனக்கு புரியல. உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கான்னு யாரையாவது லவ் பண்ணா கூட பரவாயில்ல சொல்லு, நான் வேணான்லாம் உன்னை தடுக்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நீ மேரேஜ் பண்ணா அதுவே எனக்கு போதும். இப்படி அவர் பேசுறதுக்குலாம் எதுவும் சொல்லாம சைலண்டா உட்காந்துருக்கானா உடனே அவரும் வேணும்னே பண்றாரு. ஏதோ ஒரு டிராமா ரிலீஸ் ஆகி இருக்கு போல இருக்கு, அதுக்கான நோட்டிபிகேஷன் அவருடைய போனுக்கு வந்ததும் அங்கேயே உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இவனும் பதிலுக்கு, தாத்தா நீங்க எதுக்கு இங்கே உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போய் பாருங்க, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்றான். நான் சொல்ற விஷயத்துல நீ என்னோட பேச்சு கேட்க மாட்டேன், இப்ப நான் மட்டும் எது கேட்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நைட் டைம் நம்ம ஹரியை தான் காட்டுறாங்க. அந்த மின்ன மீட் பண்றதுக்காக அவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க உள்ள என்டர் ஆகும் போதே அவன் கையில ஒரு கேக் வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்தது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களுடைய பர்த்டேக்காக தான் அந்த கேக் வாங்கி வச்சிருக்கான்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படியே ஸ்லோ மோஷன்ல அவனை ஹக் பண்றதுக்காக ஓடி போறாங்க. பக்கத்துல பார்த்தா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மின்னுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி அவன் கையில வச்சிருக்க அந்த கேக்லயும் வேற ஒரு பையன் பொண்ணோட பேர் தான் போட்டிருக்கு. ஹரியும் கிட்ட ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேக்ல என்ன எழுதிருக்கு அப்படின்றதே அவன் கண்ணுக்கு தெரியுது. அவங்களும் சடன் பிரேக் போட்டு நிறுத்த ட்ரை பண்றாங்கன்னா முடியல. நேரா போய் அந்த மின் மேலேயே மோதிடுறாங்க. அந்த கேக்கும் காலி. அங்க பக்கத்துல பார்த்தா ஒரு கப்பல் அப்படியே சோகமா உட்காந்துருக்காங்க. அவங்க பேர்லாம் போட்டு ஆர்டர் பண்ணியிருந்த கேக் தான் இது. கடைசியில் எப்படி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹரி என்ன பண்றாங்க, மின் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க மேலதான் தப்பு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃப்ரீயாவே அவங்களுக்கு ரெடி பண்ணி தந்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து போகும்போது மின் என்ன பண்றான், நம்ம ஹரி கிட்ட கான்சர்ட்கான டிக்கெட் தரான். இது உன்னோட ஃபேவரட்ல, நான் 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கேன், நீ உன்னோட ஃப்ரெண்டு ஜின்யாங்க கூப்பிட்டு இதுக்கு போகாத, உனக்கு பிடிச்ச பையன் யாராவது இருப்பான்ல அவன் கூட இந்த இடத்துக்கு போ அப்படின்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பஸ் ஸ்டாப்ல தனியா உட்காந்து நம்ம ஹரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மின்ன அவங்களுக்கு சர்ப்ரைஸ் தர்ற மாதிரி என்னென்னமோ பண்ண போறாங்களா எதிர்பார்த்து வந்திருப்பாங்கல்ல, கடைசியில் அது எதுவுமே நடக்கல. இன்னொரு பக்கம் நமக்கு ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. காங்டே இன்ஸ்டன்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கான் அவனுடைய தாத்தா முன்னாடி. அவரும் கிடைக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அவனோட மேரேஜ் கதையை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீயே பாரு, கொரியாக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நீ இன்ஸ்டன்ட் ஃபுட் தான் சாப்பிடுற. இந்நேரம் நீ மேரேஜ் பண்ணியிருந்தா உன்னோட ஒய்ஃப் உனக்காக எல்லா டிஷ்ஷுமே ரெடி பண்ணி தந்திருப்பா. இவனும் பதிலுக்கு, நீங்க சுத்தி வளைச்சு இந்த விஷயத்தை பத்தி தான் பேச வருவீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன், இப்போ எனக்கு இந்த மேரேஜ் இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்றான். ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆன தாத்தாவும், என்னதான் சொல்ல வர எனக்கு எதுவும் புரியல, உனக்கு எந்த பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ற, அப்போ உனக்கு பொண்ணுங்களை பிடிக்கவே பிடிக்காதா, ஒருவேளை உன்னுடைய செக்ரட்டரி இந்த செசங்க தான் உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு ஏடாகூடமா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. செசங்க இதுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஒருவேளை அப்படி இருந்திருந்தாலும் கண்டிப்பா மிஸ்டர் காங்டேல அதுக்கு சரிப்பட்டே வரமாட்டாரு. என்னை பத்தி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். இவனுங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஹரியோட ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே ஃபேமிலியா வந்து அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்களுடைய அம்மா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய அப்பா அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. இன்னைக்கு உன்னுடைய பர்த்டே தானே, நீ எதுவும் ஒர்க் பண்ணாத, கொஞ்சம் ஃப்ரீயா இருன்னு சொல்றாரு. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த மின்ன மீட் பண்றதுக்காக போகும்போது என்னென்னமோ நடந்துருச்சுல, அந்த கடுப்புல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு காங்டேவை தான் காட்டுறாங்க. திடீர்னு அவனுடைய தாத்தா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க, பிபி அதிகமாயிடுச்சு அப்படின்னு. இவனும் பதறி போய் அந்த இடத்துக்கு வரான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது பயப்படுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இவன் சீக்கிரம் மேரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் தாத்தா அப்படிலாம் செட்டப் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் கிட்ட கூட கண்ணடிச்சு பேசிக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி காங்டே கிட்ட சொல்லணுமா, அதுக்காக தான். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு காங்டேக்கு விஷயம் தெரிஞ்சிருது. சரி நீங்க ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறோம். இதே நேரம் நமக்கு ஹரியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே இருந்து யாரோ சண்டை போடுற மாதிரி சத்தம் கேக்குது. அவங்களுடைய அப்பா அம்மாவும் வேகமா வெளியே ஓடி போய் பார்த்தா இவங்களுடைய பையன் ஆப்போசிட்ல இருக்க ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட சத்தமா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஓனர் என்ன பண்ணிருக்கான், வேணும்னே உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்ல குப்பையெல்லாம் கொட்டி வச்சிருக்கான். அப்புறம் என்ன மொத்த ஃபேமிலி ஒன்னா சேர்ந்து அந்த ஓனர் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹரியோட அம்மாவை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டிராமால பார்த்தோம், அது என்னன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஓனர் வேற தேவையில்லாம பேசிட்டு இருக்காரா, இந்த இடத்துக்கு வர நம்ம ஹரிக்கு டென்ஷன் ஆகிடுது. அவனை பிடிச்சி நம்ம ஹரி ஒரே தள்ளுதான், அவன் போய் மொத்தமா கீழே விழுந்துடுறான். ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹரியோட அம்மா அவங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது, நீ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறது நிறுத்து அப்படின்னு. பதிலுக்கு அவங்களும் என்ன எதுக்கு சொல்றீங்க, இதெல்லாம் எனக்கு உங்ககிட்ட இருந்து தானே வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. உள்ள போனதும் அந்த முன்ன அவங்களுக்காக தந்த அந்த கான்செப்ட் டிக்கெட்டை தான் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம என்னென்னமோ எதிர்பார்த்து போனோம், கடைசியில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் காங்டேவும் அவனுடைய தாத்தாவும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. அந்த பார்க்கோட டாபிக் வர நடுவில் வந்திருந்தா அவனுடைய தாத்தா கிட்ட தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. காங்டே நீ எதுக்கு அவனை வேலையை விட்டு தூக்குனா, என் ஃப்ரெண்டோட பையன் தான். என்னோட ஃப்ரெண்ட் இறந்து போகும்போது நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், உன்னோட பையனை பத்தி நீ எதுவும் கவலைப்படாதான்னு உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு. உடனே காங்டே அதுக்காக அவன் இல்லீகலா என்ன விஷயம் பண்ணாலும் நீங்க பார்த்துட்டு பொறுமையா இருக்க போறீங்களா, நம்ம கம்பெனில அவன் நடந்துக்கிற விதமே கொஞ்சம் கூட சரியில்லை, அவனை வேலையை விட்டு தூக்குறது தான் கரெக்ட்னு சொல்றான். சரி நீ சொல்றது கேட்கிறேன், நான் அந்த பார்க்க வேலையை விட்டு தூக்கிடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன், நான் சொல்லும் போது கண்டிப்பா நீ ஒரு நாள் பிளைண்ட் எடுக்க போகணும், இந்த கண்டிஷன் உனக்கு ஓகேவான்னு கேட்கிறாரு. இவனை யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் போறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். இப்ப நம்ம ஹரியை தான் காட்டுறாங்க. அவங்களோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது அவங்க ஆப்போசிட் ரெஸ்டாரண்ட் ஓனர் கீழே தள்ளி விட்டாங்கல்ல, அவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி அவன் ஹரி கிட்ட பணத்தை கேட்டுட்டு இருக்கான். நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இல்லையே, அவன் கேட்கறத நம்ம எப்படி தர போறோம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹரி அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஜென்னி அங்க ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நேத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே நடந்த விஷயங்கள்லாம் சொன்னா அவங்க ஒரு பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஓனர் வேற பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரம் உனக்கு அது எப்படியாவது ரெடி பண்ணி தந்தாகணும் அப்படின்னு. இதே நேரம் கரெக்டா ஜென்னி அங்க அவங்களுடைய அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்தது ஒரு மாதிரி அப்செட் ஆகி வெளியே வந்து ஹரி கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட அப்பா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு, பிளைண்ட் டேட்ல நான் ஒரு பையனை மீட் பண்ணணுமா இந்த வீக்கெண்ட்ல. பதிலுக்கு ஹரியும் கண்டிப்பா உனக்காக உன்னுடைய அப்பா ரிச்சான பையனை தானே செலக்ட் பண்ணிருப்பாரு, நீ ஏன் இந்த பிளைண்ட் டேட்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க எனக்கு அதெல்லாம் தெரியாது, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும்னு என்னோட பிளானே கிடையாது. ஹரி நீ இந்த விஷயத்துல எனக்கு நிறைய டைம் ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு தெரியும், இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் ஹெல்ப் பண்ணு, நீ தான் எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு, கண்டிப்பா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜின்யாங் போயிருக்க வேண்டிய பிளைண்ட் டேட்டுக்குலாம் நம்ம ஹரி தான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. பிளைண்ட் டேட்காக வந்திருந்த அந்த ஆளை அவாய்ட் பண்றதுக்காக அவங்களுக்கு நம்ம பேய் பிடிச்ச மாதிரி ஆக்டிங் எல்லாம் போட்டு அவனை பயமுறுத்தி விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தூரத்துல இருந்து ஜின்யாங் தான் பேய் மாதிரி கெட்ட போட வந்து நின்று அவனை பயமுறுத்தி விட்டுருக்காங்க. ஹரி தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் நீ ஹெல்ப் பண்ணு, உனக்கு பணம் தேவைப்படுறதா சொன்னால கண்டிப்பா நான் உனக்காக ரெடி பண்ணி தரேன், என்னோட பேர்ல போய் நீ உட்காந்து அந்த பிளைண்ட் டேட்டுக்காக வர பர்சனை மட்டும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுரு. சரி போனா போகட்டும், நம்ம ஹரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்துக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஆபீஸ்ல இருக்க நம்ம காங்டேவை தான் காட்டுறாங்க. ஜசன் கிட்ட பிஸியா இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல், சேர்மன் சொல்லி இந்த பிளைண்ட் டேட்டுக்குலாம் என்னால போக முடியாது, அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். வீடியோ கால்ல உன்னுடைய தாத்தா வந்து பேசுறாரு, நீ இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், உனக்கு இப்போ எந்த ஷெட்யூலும் இல்லைன்னு எல்லாத்தையுமே மாத்திட்டேன், இப்போ நீ ஃப்ரீ தான், அந்த பிளைண்ட் டேட்டுக்கு நீ போயிட்டு வா, அதுதான் ரொம்ப முக்கியமான வேலைன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லை. இன்னொரு பக்கம் ஜின்யாங் ஹரியை கூப்பிட்டு ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்றதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. ஜின்யாங் என்ன பண்றாங்க, ஹரிக்காக அங்க இருக்கிற மாடர்ன் ட்ரெஸ் எல்லாத்தையுமே ட்ரையல் பார்க்க வச்சுட்டு இருக்காங்க. நிறைய ட்ரெஸ் ட்ரையல் பார்த்துட்டு கடைசியா ஒரு மாடர்ன் ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. என்ன பிளான்னா பிளைண்ட் டேட்டுக்காக வர அந்த பர்சன் அவங்களை இதெல்லாம் ஒரு காரணம் வச்சு ரிஜெக்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப பொறுப்பா உட்காந்து ஜின்யாங்கே அவங்களுக்காக மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹரியா அந்த பிளைண்ட் டேட்டை மீட் பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே அவங்கள தான் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்டைலா இருக்கிறதுனால இவங்களுடைய டேபிள்ல போய் அவங்க உட்கார்ந்ததும் பக்கத்துல ஒரு பையன் வந்து நிக்கிறான், கோட் சூட்லாம் போட்டுட்டு. நீங்க தான் ஜின்யாங்கன்னு கேட்க இவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம காங்டே தான். அவன் தான் அவங்களுடைய கம்பெனியோட சிஇஓ அப்படின்றது இப்போ வரைக்கும் ஹரிக்கு தெரியாது. அவன் ஆப்போசிட்ல வந்து உட்காந்துறான். பாவம் நம்ம ஹரி அவனையே தான் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனை பார்த்ததுமே இம்ப்ரெஸ் ஆகி அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. இவனை எப்படி ரிஜெக்ட் பண்றது? சரி நமக்கு வேற வழி இல்லை, இப்பதான் நமக்கு பணம் தரப்போறதா சொல்லிட்டாங்கல்ல, இவரை நான் இன்னொரு டைம் திரும்ப மீட் பண்ணுவானு தெரியல, ஒரே ஒரு டைம் தானே ரிஜெக்ட் பண்ண போறேன், சரி பண்ணிடலாம். அவங்களுடைய பேர் என்னன்னு கேட்க அவனும் அவனுடைய பிசினஸ் கார்டு எடுத்து தரான். பேரு காங்டே, அதெல்லாம் ஓகே. அப்படியே அந்த பிசினஸ் கார்டை திருப்பி பார்த்தா இவங்க கம்பெனியோட பேர் போட்டிருக்கு. அப்போ இவர் தான் நம்ம கம்பெனியோட சிஇஓவா? இதை பார்த்து பதறி போன நம்ம ஹரி என்ன பண்றாங்க, ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உடனே ரெஸ்ட் ரூமுக்கு போய் அங்க இருக்கிற கண்ணாடியை பார்த்து அவங்ககிட்ட அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு எனக்கு நானே ஆப்பு வச்சுப்போம் போல இருக்கே. இவர் தான் நம்ம கம்பெனியோட பாஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு ஏதோ தைரியமா பிளான் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. வந்து இவங்க உட்கார்ந்து இருக்க ஸ்டைல்ல தான் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கு. இவன் காஃபி ஆர்டர் பண்றான். அந்த கப்பை அவங்க கையில எடுக்கும் போது அவங்க கை கடகடன் ஆடிட்டு இருக்கு. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் அவனும் நோட் பண்ணிட்டு இருக்கான். ஹரி அவங்க கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம், அந்த வேலையை முடிக்காம போயிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு அவங்க மேல போட்டிருக்க அந்த கோட்டை ரிமூவ் பண்றாங்க. இவங்க வேற இப்ப மாடர்ன் ட்ரெஸ்ல தானே உட்காந்துருக்காங்க. காங்டேவே உங்களை பார்க்க முடியாம அப்படியே திரும்பி உட்காந்துடுறான். இந்த இடத்துல உங்களுக்கு காத்தே வரலன்னு சொல்லி மேல போட்டிருக்க கோட்லாம் எடுக்கிறீங்க, உண்மையா தான் சொல்றீங்களா? ஏன்னா இந்த இடம் ரொம்ப ஜில்லுன்னு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் இருந்தா அவன் ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவன்
அதை கண்டுக்கவே இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட ஹீல்ஸ் டேபிள்ல அடிச்சுட்டு இது என்னோட ஃபேவரட் ஹீல்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வச்சிருக்க பர்ஸை கூட எடுத்து வேணுமே முன்னாடி கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ட்ரை பண்றாங்கன்னா அவங்க வச்சிருக்க பொருளுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் தருவாங்களாம். இந்த ஆக்டிங்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அவனுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வந்துருதா. அவன் அதை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இதை கவனிக்கவே இல்லை. திரும்ப அவனை கூப்பிட்டு வேணும்னே சில டாபிக் எடுத்து பேசி அவனை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹரி பண்றதெல்லாம் பார்த்துட்டு அவன் கோவப்படாம சிரிச்சுக்கிட்டே விஷயம் என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்க பர்சனை தான் பிடிக்கும். இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும், உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் தைரியமா சொன்னீங்க பாருங்க. அதுதான் இவன் பேசுறதெல்லாம் கேட்டு ஹரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவன் என்ன நம்ம பேசுறது நடந்துக்கிறது எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கிறான். இதுக்கு மேல நம்ம இவங்கிட்ட வில்லங்கமா ஏதாவது பேசினாதான் நம்மள வேணாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போவான் போல இருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட இன்டெரக்டா இன்னும் சில விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் அவங்க கூட ஒன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் தனியா வேற ஏதாவது இடத்துக்கு போலாமா அப்படின்ற மாதிரி. இப்படி இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம காங்டேக்கு ஒரு டவுட். இவங்களோட காலை சும்மா செக் பண்ணி பார்த்தா அது கடகடன்னு ஆடிட்டு இருக்கு. அப்படின்னு அவங்க பேசுறது கான்பிடென்டாலாம் இல்ல, சும்மா ஏதோ பேசணுமே பேசிட்டு இருக்காங்கன்றது உனக்கு புரிஞ்சிருது. சரி அப்படின்னா நம்ம வெளியே போலான்னு இவனை ஹரிய கூப்பிட்டு வந்து இவங்க 2 பேரும் ஸ்டே பண்றதுக்காக ஒரு ரூம் புக் பண்ணிட்டு அவங்க உள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க இன்வைட் பண்ணி. இவ்வளவு நேரம் தைரியமா பேசிட்டு இருந்த ஹரி இப்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நடக்குது இங்க, நம்ம ஒண்ணு பிளான் பண்ணி வந்தா இங்க வேற ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கே அப்படின்னு. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. ஜின்யாக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு இருக்கு. நம்ம பாஸ்க்கு தெரியாம இங்க இருந்து ஓடிடலான்னு சத்தமே இல்லாம இங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஆனா சைலண்டா அவங்க அப்படியே போகும்போது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய தலைமுடியை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹரிக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா நீங்க யாருன்னு கேட்க, என்ன நீ என்ன பார்த்ததுமே எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா, யாருக்கும் தெரியாம நீ ஒரு பையன் கூட ஒன்னா சுத்திட்டு இருக்கல்ல சியோக்கு, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் தான் அப்படின்னு நம்ம ஹரிய போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையாவே அவங்களுக்கு சியோக் அப்படின்ற பேர்ல யாரும் தெரியாது. நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற அந்த பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு இவங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த லேடி கேட்கற மாதிரி இல்ல. இங்க ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு காங்டே தான் ஓடி வந்து ஹரிய காப்பாத்துறான். அவங்க உடனே சேஃபா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு உண்மையாவே இந்த லேடி யாருன்னு எனக்கு தெரியாது, இவங்களோட பாய் ஃப்ரெண்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, இவங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களா இல்ல இவங்க ஒரு பைத்தியமானு எனக்கு தெரியல. கோவத்துல அந்த லேடியும் யாரை பார்த்து பைத்தியம்னு சொல்ற, இனி என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா சுத்திட்டு இருந்திருக்க, அதையும் நான் பாத்திருக்கேன். இப்ப நீ இந்த பர்சன் கூட இங்க ஸ்டே பண்றதுக்கும் பிளான் பண்ணிருக்க. அந்த லேடி என்ன பண்றாங்க, அவங்களுடைய போன்ல ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாங்க. இது நீ தானே, நல்லா பாரு அப்படின்னு. ஆக்சுவலா இப்ப நம்ம ஹரி என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி அந்த பொண்ணு அந்த போட்டோல போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு தான் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹரி கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் நம்ம காங்கிட்டே அந்த லேடியோட கையை பிடிச்சி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றான். ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது. நீங்க போட்டோல சொல்லியிருக்க அந்த பொண்ணு இவங்களா அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாது. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட பாய் ஃப்ரெண்டை தான் போய் கேள்வி கேட்கணும். ஒரு வழியா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு 2 பேருமே அங்க இருந்து வெளியே நடந்து வராங்க. நம்ம ஹரிக்கு இது ஒரு நல்ல சான்ஸா கிடைச்சிருச்சு அவன் அவங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.